ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டரை பற்றி வந்து ஏ டு இசட் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே ஸோ மல்டிமீட்டரை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மல்டிமீட்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு வீடியோஸ்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னாவே நீங்க இந்த மல்டிமீட்டரை பத்தி ஏ டு இசட் கத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஸோ மல்டிமீட்டர்னா என்ன ஏதுன்னு டீட்டெயிலா பார்த்துடலாம். மல்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியாது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு இது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது தெரியாது. ஓகேவா? ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மல்டிமீட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம எலக்ட்ரிக்கல்ல வந்து நம்ம சில வேல்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டரோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஆம்ஸ், டிசி ஆம்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் ஃபுல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். மல்டிமீட்டர்ன்றது ஒரு வோல்டேஜ், ஒரு ரீடிங் வந்து செக் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சிருக்கணும். மல்டிமீட்டர் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஒர்க்கே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்று. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல நம்ம ஒர்க்கே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலாட்டி திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 டெர்மினல் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டெர்மினல். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனன்ட்ஸ்ல வந்து ரீடிங் வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக்னு 2 வயர் இருக்கும். இதுல வந்து ரெட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா பேஸ், இந்த பிளாக் வந்து நியூட்ரல். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் கொடுத்துருக்க இந்த 3 ஹோல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு எதுல கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. ரெட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க நடுவுல இருக்கும். நடுவு பின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டை கொடுக்கணும். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிப்பாங்க காமன் அப்படின்னு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி காமன்ல கொடுக்கணும். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டோம்னா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்றதுக்கு இந்த இது வந்து ரெடியா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்றதுக்கு இங்க ரீடிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்பனன்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 2 லீடையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சோம்னா நமக்கு இங்க ரீடிங் வந்து இங்க டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகும். நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். நம்ம மல்டிமீட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வேலையும் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசி வோல்டேஜ். ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து மைனஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா டிசி வோல்டேஜ். ஓகே, டிசி வோல்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ 200 மில்லி வோல்டேஜ், அதுக்கப்புறம் வந்து 2000 மில்லி வோல்டேஜ், அப்புறம் 20 வோல்டேஜ், 200 வோல்டேஜ், 1000 வோல்டேஜ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசியில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஓம்ஸ் இருக்கு, 2000 ஓம்ஸ் இருக்கு, 20 கிலோ ஓம்ஸ் இருக்கு, 200 கிலோ ஓம்ஸ் இருக்கு, 2000 கிலோ ஓம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு எது தேவையோ வந்து நம்ம அதில் வந்து இந்த செலக்டரை வந்து கரெக்டாக அதுக்கு நேரம் வச்சுட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மோடு. இந்த மோடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மோடு. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டினியூட்டி மோடுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டியா இருக்குதா, கனெக்ஷன்ல இருக்குதா அப்படின்றத செக் பண்றதுக்கு தான் இந்த மோடு. நான் வீடியோவில் வந்து தெளிவாக நான் அது வந்து எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இது எப்படின்னு. ஓகேவா? உங்களுக்கு அப்போ தெளிவாக புரியும். ஸோ அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணோம். இது வேவ் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து ஹெச்எஃப்இ, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல்ல அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஆர்ம்ஸ். ஓகேவா? இது ஆர்ம்ஸ் என்ன ஆர்ம்ஸ்னா டிசி ஆர்ம்ஸ். இங்க பாருங்க, இங்க டிசி மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்காங்கல்ல, அதே மைனஸ் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி ஆம்ஸ், இதுவும் வந்து டிசி வோல்டேஜ், இது வந்து டிசி ஆம்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 10 ஆம்ஸ், அப்புறம் 200 மில்லி ஆம்ஸ், 20 மில்லி ஆம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 இஎஃப்னு ரொம்ப கம்மியான வோல்டேஜ் இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ். இந்த மாதிரி சைன் சிம்பிள் கொடுத்துருந்தா அது வந்து ஏசி. ஓகேவா? ஸோ ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 வோல்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 750 வோல்ட் வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேலே வந்து நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேற மல்டிமீட்டர் வந்து ஹெவியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மல்டிமீட்டர்ல வந்து 750 வோல்டேஜ் வரைக்கும் தான் செக் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, இந்த மல்டிமீட்டர் வச்சு யூஸ் பண்ணி செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து அப்படியே லாஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால வந்து 750 வோல்டேஜ் வரைக்கும் தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை பற்றியும் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ள நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இது கற்றுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து செக் பண்ணுறது. ஸோ டிரான்சிஸ்டர் வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம செக் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும் அவசியமே இல்லை. நமக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் தெரியுதுன்னா நம்ம அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வேல்யூலாம் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ பார்க்கவும் தேவை இருக்காது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் செக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 3 இது கொடுத்துருக்காங்களே 3 ஹோல்ஸு, இது 3 வந்து என்னென்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து காமன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸை வந்து கனெக்ட் பண்ணணும். மைனஸ் எது இருக்கு பார்த்தீங்களா? ஸோ மைனஸ் கேபிள். ஸோ இந்த கேபிள் இருக்கு பாருங்க, இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இப்படி இங்கே காமன், இதுதான் வந்து காமன். ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் கேபிள் இருக்குல்ல, இந்த பிளஸ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் கேபிள் கொடுக்கணும். ஸோ இந்த மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் செக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இது கனெக்ட் பண்ணணும்னா, இப்போ காமன் கொடுத்துக்கணும். இப்போ இதில் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து நார்மலாக வோல்டேஜ் செக் பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்து வோல்டேஜ் செக் பண்ணியாச்சு. நான் வந்து ஆர்ம்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் எடுத்து நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் செக் பண்ணுறதுக்கு இது மாறிக்கிறோம். ஓகேவா? அந்த மோடு வந்து மாறிக்கிறோம். ஸோ இந்த மாதிரிக்கு கொடுக்கணும். காமன்லேயே இருக்கணும். இந்த ரெட்டை மட்டும் அவுத்து நம்ம இதில் கொடுக்குறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் செக் பண்ணுறதுக்கான மோடுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினலில் மாற்றி நம்ம ஆர்ம்ஸ் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய மல்டிமீட்டர் என்ன ரேட்டில் வாங்கினாலும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HW பேட்டரி வந்து 9 வோல்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து இந்த 2 ஸ்க்ரூவை நம்ம அவுத்து HW பேட்டரி வந்து மாற்றிக்கலாம். ஒரு HW பேட்டரி நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி போனதுக்கப்புறம் நம்ம புது பேட்டரி போட்டோம்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து செலக்டர் வந்து பாருங்க ஆஃப்ல இருக்கு. நான் ஆன் பண்ணுறப்ப வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து இப்போ நம்ம டிசியில் வந்து ஹெவியில் கொடுத்துருக்கோம். 1000 வோல்ட்டில் கொடுத்துருக்கனால கச்சிவின்னு கொடுத்துருப்பாங்க. ஹெவின்னு அர்த்தம். இப்படி கச்சிவின்னு வந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி கச்சிவின்னு வருதுன்னா ஹெவின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ லெவலில் கொடுக்குறப்ப அந்த கச்சிவி போயிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி டிசியில் ஹெவியில் கொடுக்குறேன் பாருங்க, 750 வோல்டேஜ் கொடுக்குறப்ப கச்சிவின்னு வரும். அதே 200 வோல்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து மல்டிமீட்டர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து ப்ராக்டிக்கலாக வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இதை பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ என்னென்ன வேல்யூ வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியில் வந்து நம்ம எப்படி மல்டிமீட்டர் வச்சு நம்ம வீட்டுக்கு வர வோல்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 வோல்ட்டுன்னு ஒன்று இருக்குது, 750 வோல்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எதை செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 200 வோல்ட்டெலாம் செட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து 200க்கு மேலே தான் வந்து வோல்டேஜ் வரும். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 750ல் செட் பண்ணணும். ஓகேவா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் வந்து 750ல் செட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க ஹெவின்னு காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டெர்மினலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர் பாக்ஸ் இருக்குல்ல, நம்ம வீட்டில் சுவிட்ச் பாக்ஸோட பிளக்கு ஹோல்டரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் 1 பேஸில் 1 இப்போ வச்சுட்டேன். கரெக்டாக மெஷர்மெண்ட் காட்டுதா? ஸோ 249 வருது. அப்போது 250 வோல்டேஜ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வந்து நம்ம மெஷர் பண்ணணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 249 சம்திங் வருது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்து 250 வோல்டேஜ் வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? எப்பயுமே எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் முன்னும் பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறும் கீழே இறங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எப்பயுமே 250 அதுக்கப்புறம் வந்து 200 இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது வேல்யூ எப்பயுமே. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேவா? இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணணும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசி பேட்ரி இருக்குது. ஸோ இந்த பேட்டரியை வந்து நம்ம எப்படி வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறது, மல்டிமீட்டரை வச்சு எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 3.7 வோல்ட்டுன்னு இப்போ இருக்குது இந்த பேட்டரி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன செட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் செக் பண்ணுற பிளேஸு. இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டுக்கு அடுத்து அதிகமான வேல்யூ என்னன்னா 20. ஸோ அப்படின்றப்ப 20 வோல்ட்டை வச்சு நம்ம இந்த 3.7 வோல்ட் பேட்டரியை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 20 வோல்ட்டுக்கு மேலே இருக்க பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 வோல்ட்டில் வச்சு நம்ம செக் பண்ணக்கூடாது. அப்படி செக் பண்ணிங்கன்னா மீட்ரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா 25 வோல்ட் பேட்டரி அப்படின்னா நம்ம 20க்கு அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் இருக்கு. அப்போ 200 வோல்ட்ல வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20 வோல்ட்டுக்குள்ள இருக்க பேட்டரிக்கு மட்டும் நம்ம 20 வோல்ட் வைக்கணும். ஸோ 20 வோல்ட்டுக்கு மேல போகுதுன்னா 200 வோல்ட் வச்சு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படிதான் நம்மளோட பேட்டரியை விட அதிகமான வோல்ட் வச்சு பார்க்கணும். ஓகேவா? அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசிலையும் வைக்கணும், டிசிலையும் அப்படிதான் பேட்டரியை விட அதிகமான வோல்ட் வச்சு செக் பண்ணீங்கன்னா தான் மீட்ரு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடாது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்ட்ல நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கு. ஸோ இந்த பேட்டரியில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சில பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ சில பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாருங்க, இங்கே மேலே டாப்ல பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். ஒயிட் கலர் கொடுத்து மேலே வந்து சின்ன ரவுண்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு. ஸோ பேஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஆனோடு. ஓகேவா? இதுதான் வந்து ஆனோடு. ஸோ அதே மாதிரி பாட்டம்ல பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும். ஸோ இதான் வந்து கேத்தோடு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஆனோடு கேத்தோட வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஆனோடில் வந்து இந்த ப்ளஸ் வைக்கணும். அதே மாதிரிக்கே கேத்தோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைனஸ் டெர்மினலை வைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.7 வோல்ட் காட்டுது. அப்போ வந்து பேட்டரியில் வந்து 2.7 வோல்ட் கான்ஸ்டன்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் வந்து செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கான்ஸ்டன்டாக இருக்கும். அது வந்து வேல்யூ மாறவே மாறாது. ஸோ ஏசியில் மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு கூடியெல்லாம் இருக்காது. டிசி வந்து எப்பயுமே கான்ஸ்டன்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசி பேட்டரி டிசி வோல்டேஜ்லாம் வந்து நம்ம இப்படி தான் வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து செக் பண்ண போகிறோம். மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் செக் பண்ணுற பிளேஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சிம்பிள் இருக்கா? ஸோ இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாமே ஓம்ஸ் நம்ம செக் பண்ணுற பிளேஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வேல்யூவில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 ஓம்னு இருக்குல்ல, ஸோ இதை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 200 ஓம் வச்சோம்னா நம்ம 200க்குள்ள இருக்கிற எல்லா ரெசிஸ்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் இருக்குல்ல, இந்த டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.5 வருது. ஸோ அப்போ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா 5 ஓம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லி ஓம்ஸ் வருது. ஓகேவா? 5 ஓம்ஸ், அதுக்கப்புறம் அந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து மில்லி ஓம்ஸ்ன்னு நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓம்ஸும் 5 மில்லி ஓம்ஸும் வருது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5.5 மில்லி ஓம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்படி தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம செக் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு மோடு வந்து நம்ம பார்க்க போகிறோம். மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ மற்றது நம்ம யூஸ் பண்ணலாட்டியும் இது வந்து இம்பார்ட்டண்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மோடு என்னன்னா கண்டினியூட்டி மோடு. ஸோ மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கனக்குள்ள வந்து ஒரு சவுண்டு மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க சிம்பிள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மோடு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் வந்து கண்டினியூட்டி மோடில் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டேன். ஸோ இந்த இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் மோட்ல இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 டெர்மினலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம்னா கீன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் பாருங்க. இப்போ பாருங்க கீன்னு சவுண்ட் கேட்குதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் மோடு. ஸோ இந்த மோடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயரை வந்து நான் செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ ஒரு வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லென்த்தான ஒரு வயர், பெரிய ரோல் வயர் இருக்குன்னா அந்த வயர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து கட் ஆயிடுச்சா, எதுவும் வேற ஒரு வயரோட ஜாயின்ல இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் மோட வச்சு தான் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வயர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு எண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் டெர்மினல்ல நான் கொடுக்குறேன். பிளாக் டெர்மினல்ல கொடுக்குறப்ப கீன்னு சவுண்ட் கேட்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயர்ல வந்து எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வயரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டிவ் மோட வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க ஒரு பெரிய வயர் வாங்குறீங்க, அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்கேயாவது வந்து வயரிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கனெக்டிவ் மோட போட்டு நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வயர் வந்து எங்கேயும் ஃபால்ட் இல்லை, எங்கேயும் கட் ஆகாம இருக்கு, த்ரூவா எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து கரெக்டா இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதையும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் மோட வச்சு நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கரெக்டா வந்து சர்க்யூட் கரெக்டா போகுதா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கனெக்டிவ் மோட வச்சு தான் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ போர்டில் வந்து நம்ம போர்டு வந்து சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைனும் வந்து கரெக்டாக போகுதா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டிவ் மோடு வச்சு தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மோடு. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்டான மோடு. இந்த மோடு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது எலக்ட்ரிக்கல்ல. ஓகேவா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து கண்டினியூட்டி மோடு இருக்குல்ல, இந்த கண்டினியூட்டி மோடு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கண்டினியூட்டி மோட்ல வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மோட்ல வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 டெர்மினல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் கரெக்டான ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படின்றது தெரியும். இப்போ கீன் சவுண்ட் கேட்குதுன்னா மல்டிமீட்டர் வந்து கரெக்டா கண்டிஷனா இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்டுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து ஒர்க்கிங்ல கரெக்டா வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண போற அந்த கெப்பாசிட்டர் வந்து எடுத்துக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி கெப்பாசிட்டர், பிளஸ் மைனஸ்ன்றதை கரெக்டாக வைக்கணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ மற்றப்ப இந்த சைடு இருக்கிறது வந்து இந்த ஃபுல்லா ப்ளூவா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சைடு, இந்த ப்ளூவா இருக்கிறது வந்து பாசிட்டிவ் சைடு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த டெர்மினல்லையும் வந்து பாருங்க, இந்த ப்ளூ ஃபுல்லா இருக்க ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்றப்ப பாசிட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட இந்த டெர்மினல் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல கொடுக்கணும். பாசிட்டிவ் பின்ல வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் டெர்மினல்ல கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். A few moments later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கெப்பாசிட்டரை வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நம்மளோட மல்டிமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிசி 20 வோல்ட் வந்து செட் பண்ணணும். டிசி 20 வோல்ட் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரிக்கு நம்ம கெப்பாசிட்டர்ல பாசிட்டிவ் அதே மாதிரி நெகட்டிவ் வைக்கிறேன். வைக்கிறப்ப பாருங்க, வைக்கிறப்ப உங்களுக்கு ரீடிங் காட்டுதா 2.8 அப்படின்னு.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆனது வந்து அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரீடிங் வந்துருச்சுனாவே இந்த கெப்பாசிட்டர் வந்து கண்டிஷனா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி இது வந்து சார்ஜ் ஆச்சு, எப்படி வந்து அங்க ரீடிங் காட்டுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். ஸோ அது ஏன் எப்படி வந்து சார்ஜ் ஆச்சு அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி கனெக்டிவிட்டி மோடு போட்டோம்ல, அப்படி கனெக்டிவிட்டி மோடு போட்டோம்னா இந்த டெர்மினல் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் வோல்டேஜ் வரும். 5 வோல்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெர்மினல் வழியா வரும். அந்த 5 வோல்ட்ன்ற அந்த சார்ஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரை வந்து சார்ஜ் பண்ணிருக்கு. ஓகேவா? இந்த 5 வோல்ட் வந்து நம்ம ரெகுலரா கொடுக்குறப்ப இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம 20 வோல்ட் செட் பண்ணி நம்ம செக் பண்றப்ப அந்த வோல்டேஜ் வந்து எவ்வளவு சார்ஜ் ஆயிருக்கோ அந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி மோட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த கனெக்டிவிட்டி மோட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர் இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாட்டி நீங்க திரும்பியும் ஒரு டைம் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு எல்இடி பல்ப் வந்து எரியுமா எரியாதான்றதை நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்இடி பல்ப் வந்து நம்ம எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா இதுல எது ஆனோடு எது கேத்தோடுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் இது வந்து எரியுமா எரியாதான்றதவே பார்க்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல வந்து இந்த உத்து கவனிச்சிங்கன்னா இதுல வந்து உள்ள வந்து ஒரு பெருசா ஒண்ணு இருக்கும், சின்னதா ஒரு டெர்மினல் இருக்கும். பெரிய டெர்மினல் சின்ன டெர்மினல் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ அதை நீங்க உத்து கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேத்தோடு, ஐ மீன் அது வந்து மைனஸ். சின்னதா இருக்கிறது வந்து ஆனோடு. ஓகேவா? அப்படி பார்த்து நீங்க கொடுக்குறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இது எரியுமா எரியாதான்றதவே பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதுல ஆனோடு எது அப்படின்னா இந்த பின். ஓகேவா? இந்த பின் இருக்கு பாத்தீங்களா, ரைட் சைட்ல இருக்க பின் வந்து ஆனோடு, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து கேத்தோடு. ஓகேவா? ஸோ இதான் வந்து இது ஆனோடு கேத்தோடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மல்டிமீட்டர்ல வந்து கனெக்டிவிட்டி மோடு வந்து செட் பண்ணணும். ஸோ இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி மோடு தான். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பாக்குறோம். கீன்னு சவுண்ட் கேட்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆனோடு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சுல, இதுதான் வந்து ஆனோடு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் டெர்மினலை வந்து இதுல வைக்கணும். ஸோ இது வந்து கேத்தோடு தானே, அப்ப வந்து இந்த மைனஸ் இங்க வைக்கணும். வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எரியுதா, எல்இடி எரியுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். மேபி நீங்க வைக்கிறப்ப எல்இடி எரியாம இங்க வந்து ஒரு ரீடிங் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்இடி போச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? எல்இடி எரியல அப்படின்னா அங்க வந்து ரீடிங் வர ஆரம்பிச்சிடும் மல்டிமீட்டர்ல. அப்படி ரீடிங் வர ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த எல்இடி வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி பல்ப் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த எல்இடி பல்ப் மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பல்புமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட். இந்த மாதிரிக்கே நீங்க எல்லா பல்பையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எரியுமா எரியாதான்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாட்டி திரும்பி ஒரு டைம் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல்ல மெயினா யூஸ் பண்ற எல்லா மோட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாச்சு. ஓகே, இந்த மோட்ஸ் நான் இப்ப சொன்ன மோட்ஸ் மட்டும் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். மற்ற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர்ல யூஸ் பண்ண மாட்டோம். இந்த டிரான்சிஸ்டருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸே பண்ண மாட்டீங்க எப்பயுமே. ஸோ டிரான்சிஸ்டர் வந்து ஒன்று போயிடுச்சுன்னா நம்ம அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் அதெல்லாம் வந்து நான் வீடியோல சொல்லலை. ஸோ நம்ம முக்கியமா யூஸ் பண்றது மட்டும் எல்லாமே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. இதை தாண்டியும் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணி காட்டுங்க, எனக்கு இது வந்து செக் பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதை சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கூட உங்களுக்காக வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் ஆச்சுன்னா போதும் எனக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன வீடியோலையுமே வந்து உங்களுக்கு சிலது டவுட்ஸ் இருக்கு, எனக்கு புரியல அப்படின்னா நீங்க திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். இல்லப்பா எனக்கு நான் திரும்ப பார்த்துமே எனக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. வேற என்ன வீடியோ பண்ணலாம், ஸோ அந்த மல்டிமீட்டரை வச்சு வேற ஏதாவது செக் பண்ணி காட்டணுமா அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்காக வீடியோ பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ மல்டிமீட்டர் வாங்கிட்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பத்தி கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர்ன்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி, அதெல்லாம் பாருங்க.
உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்க சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணிடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.